பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்களை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளையும் நீ அறியாய் என்பதாக பிரசங்கி 11:5 சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆவியின் வழியை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கற்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதத்தையும் நாம் அறிய முடியாது. அவளும் அறிய முடியாது, அவள் புருஷனும் அறிய முடியாது. கர்த்தர் ஒருவரே அறிகிறவர். அல்லேலூயா. எலும்புகள் உருவாகும் முன்னரே உங்களை அறிந்திருக்கிற தெய்வம் என்னுடைய தேவனாயிருக்கிற அவர் சொல்லுகிறார், தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சகலத்தையும் நன்கு அறிந்தவர். நம்மை விட அதிகமாய் ஞானமுள்ள ஒரு மனிதன். பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழிகள் இவைகளையெல்லாம் எழுதின ஞானிக்கு தெரியும். உன்னத பாட்டு அவர்தான் எழுதியிருக்கிறார். இவைகளையெல்லாம் பாடலாக எழுதின மனிதன் கர்த்தரை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். உலகத்தை பற்றியும் நன்கு அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டியதெல்லாம், ஆவியின் வழி இன்னதென்று நான் அறிய வேண்டும் ஆண்டவரே. என் எலும்புகள் உருவாகும் விதத்தை நான் அறியாவிட்டாலும் உம்முடைய செய்கைகளை குறித்து நான் அறிய வேண்டும். கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமானவை, அவைகள் ஆராய்ந்து முடியாதவை. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய செயல்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் அறியுங்கள். வேதத்தை நன்கு வாசியுங்கள். அவருடைய மகத்துவமான செயல்களை நன்கு அறியுங்கள். அந்த செயல்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். தேவனுடைய செயல்கள் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். தேவனுடைய செயல்கள் உங்களுக்கு கற்பத்தின் கனியை கொண்டு வரும். தேவனுடைய செயல்கள் உங்களுக்கு வற்றாத வளங்களை கொண்டு வரும். தேவனுடைய செயல்கள் உங்களுக்கு வேலைக்குரிய வழிகளை திறக்கும். தேவனுடைய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளை எடுத்து மாற்றும். தேவனுடைய செயல்கள் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீர் அப்படியே கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். யாவை தேவனுடைய பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ஆமேன் சொல்லுவோமா?